என்னப்பா இதெல்லாம்? ஆபீஸ் பணத்தை நான் திருடிட்டேன்னு சந்தேகப்படுறாங்கம்மா. சந்தேகமா? உண்மையிலையா? நான் ஒரு ஏழத்தாரோட மகன் தானேம்மா. எனக்கு ஏன் பணத்தாசை வந்திருக்க கூடாதுன்னு இவங்க எல்லாம் கேக்குறாங்க. ஏயா நிக்கிறீங்க? உள்ள போய் சோதனை போடுங்க. முடியாது. நாங்க மானத்தோடு வாழ்றவங்க. எங்க வீட்டு சோதனை போட விட மாட்டேன். யாரும் உள்ள போக கூடாது. நாம இருக்காமா பயப்படணும்? போய் சோதனை போட்டுமா? ஆமாமா, நாம 1000 வார்த்தை பேசுறதை விட அவங்க 5 நிமிஷம் தேடினா போதும். ஏண்டா நிக்கிறீங்க? உள்ள போகடா. நல்லா தேடுங்க. உள்ள போய் பாருடா. சரி ரவி, உங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிற காரணத்துக்காக என் மகன் மேலே பழிய போடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பாக்கியம், இங்க கொஞ்சமா என் மகனா? ஏம்மா, இதெல்லாம் உண்மையா? ஐயோ, இதோ பாருங்க பணப்பட்டி. மேஜைக்குள்ள பதுக்கி வச்சிருந்தான். பாத்தீங்களா சார்? அது எனக்கு சந்தேகப்படாதீங்க. தாதா, ஏதோ சைன் வந்திருக்குமா? அம்மா, நான் திருடலம்மா. நான் திருட மாட்டேம்மா. சத்தியமா திருடலம்மா. நம்புங்கம்மா. அழாதீங்கம்மா. வேண்டாம். நீங்க திருட்டு போனதா சொன்ன பணம் உங்க வீட்டுக்குள்ள எப்படி வந்தது? அதுதான் எனக்கு அதிசயமா இருக்கு. ரவி, நிச்சயமா சொல்றேன், நான் நிரபராதி. இந்த 10 விரல்களும் தர்மத்துக்கு விரோதமா எந்த காரியத்தையும் செய்ததே இல்லை. என் தாய்மையாலேயே சொல்றேன்.